தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக நான் மாற வேண்டும். நம்ம ஒவ்வொருடைய மன்றாட்டும் இதாகத்தானே இருக்கின்றது. எப்போது நாம் மறுரூபமாக மாற முடியும்? 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள். அவருடைய பழைய வாழ்வு கலைந்தெறியப்படுகின்றது. அந்த மனிதனுடைய பழைய வாழ்வு என்பது என்ன? ஆதாமினுடைய இயல்பு, ஏமாந்து போகின்ற இயல்பு, ஏமாற்றப்படுகின்ற இயல்பு, பாவச்சார்புடைய இயல்பு, இறைவனை விட்டு விலகிச் செல்கின்ற இயல்பு. இந்த நிலையிலிருந்து மாற்றப்பட்டு மறுரூபமாக தன்னை படைத்த கடவுளின் சாயலை தாங்குபவர்களாக இயேசு கிறிஸ்துவை போல கடவுளை நம்பியிருக்கின்ற, கடவுளை சார்ந்திருக்கின்ற, கடவுளோடு இணைந்திருக்கின்ற, கடவுள் மகிமைக்காக செயல்படுகின்ற மறு உருவாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இயேசுவோடு இணையாதவரை சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள், தன்னுடைய தேவைகளை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு பிறரை பற்றி அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் கிறிஸ்துவோடு இணைந்தவுடன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன், கிறிஸ்துவை தங்கள் கடவுளாக அறிக்கையிட ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் பிறக்க ஆரம்பிக்கின்றன. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். வேற்றுமை கலைந்தெறியப்பட்டது. கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கிரேக்கர் என்றோ யூதர் என்றோ இல்லை, அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ இல்லை, ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை, அனைவரும் கிறிஸ்துவில் ஒருவரே என்ற வார்த்தை கேட்டார் போல அனைத்து வேறுபாடுகளும் கலைந்தெறியப்பட்டன. அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற பிரிவினைகள் தகர்த்தெறியப்பட்டன. ஒரே உள்ளம் ஒரே உயிருமாய் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். இது மறுபிறப்பினுடைய அடையாளமாக வெளிப்பட்டது. இரண்டாவதாக, தங்களுடைய உடைமைகளை அவர்கள் தனதாக கருதவில்லை, சுயநலம் அற்றவர்களாக வாழ்ந்தார்கள். இது என்னுடையது, எனக்கு சொந்தமானது, நான் தான் பயன்படுத்துவேன், எனக்கு மட்டும் தான் வேண்டும் என்று சொல்லி தன்னை மையப்படுத்தி வாழ்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை கொண்டிருங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் புத்தகம் 2:5 படிப்பதை போல, உங்களை பற்றி அல்ல பிறரை சார்ந்தவை பற்றியே நீங்கள் சிந்தியுங்கள் என்று அழைப்பாரே, அதை போல தன்னலம் மறந்து தன்னுடைமைகளை தனதாக கருதாமல் பொதுவாக கருத ஆரம்பித்தார்கள். தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார்கள், முன் சென்று உதவி செய்தார்கள். கேட்கட்டும் என்று சொல்லி காத்திருக்கவில்லை. மறுபிறப்பினுடைய அடையாளமாக இருந்தது. அவர்கள் மக்களுடைய நல்லெண்ணங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள், நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், நன்மையை செய்தார்கள், நல்லதை பேசினார்கள். எனவே நல்ல மனிதர்களாக அவர்கள் மக்கள் முன்னால் தன்னை மையப்படுத்தி கொண்டார்கள். இது மறுபிறப்பினுடைய அடுத்த அடையாளம். உயிர்த்த ஆண்டவரை வலிமையோடும் வல்லமையோடும் எதிர்த்து போதித்தார்கள், ஏனெனில் அனுபவித்தார்கள். உயிர்த்த இயேசு தன்னோடு இருக்கின்றார், தன்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், தன்னிலே இயங்கிக் கொண்டிருக்க என்பதை உணர்ந்தார்கள். எனவே தான் அனுபவித்த இயேசுவை வார்த்தைகளால் எடுத்து எம்ப ஆரம்பித்தார்கள், வல்லமையோடு போதிக்க ஆரம்பித்தார்கள், சான்று பகர்ந்த வாழ்வு வாழ்ந்தார்கள். வெறும் போதனை மட்டுமல்ல, இயேசு தன்னிலே இருப்பதை இரக்கச் செயல்களின் வழியாக, அன்பு செயல்களின் வழியாக, பிறருக்கு எடுத்து காட்டுவதன் வழியாக சான்று பகர்கின்ற வாழ்வை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே இல்லாமை முழுமையாக அகற்றப்பட்டது. எனில் அனைத்தும் பொது உடைமையாக கருதப்பட்டதினாலே அவர்கள் மத்தியிலே தேவையில் இருப்போர் என்று எவரும் இல்லை. இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள். இது மறுபிறப்பினுடைய மற்றொரு அடையாளமாக இருந்தது. இத்தகைய மறுபிறப்பை நாம் அடைய வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அப்படி இணைய வேண்டுமெனில் இன்றைய நற்செய்தி சொல்வதை போல தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் பிறந்தால் அன்றி நாம் மறுபிறப்பை அடைய முடியாது.
அப்படி என்றால் இயேசுவின் திரு இதயத்திற்கு சுரந்தோடைய இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் முழுமையாக கழுவி தூய்மையாக்கப்பட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தூய ஆவியால் நாம் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது நாம் மறுபிறப்பை பெறுகின்றோம். நம்முடைய பழைய மனித இயல்பு முழுமையாக களைந்தெறியப்படுகின்றது. புதிய மனித இயல்பை நாம் அறிந்தவர்களாக, புதிய மனித இயல்பை ஏற்றுக்கொண்டவர்களாக, புது மனிதர்களாக மாறுகின்றோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு நம்மை சூழ்ந்து இருக்கின்ற மக்களுக்கு ஒரு இருள் மத்தியிலே சுடர்விடுகின்ற ஒளியாக இருக்கும். ஒளியை நோக்கி ஈக்கள் ஈர்க்கப்படுவதை போல நம் வாழ்வு மற்றவர்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இப்படி நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி பாடினால் மட்டும் பத்தாது. அன்று ஆதி திருச்சபையிலே அவர்கள் உயிர்த்த இயேசுவை அனுபவித்து அவரோடு இணைந்து புது படைப்பாக மாற்றப்பட்டதை போல நாமும் கிறிஸ்துவோடு இணைவோம். உயிர்த்த ஆண்டவரிலே இணைந்து மகிழ்ந்திருப்போம். புது படைப்பாக மாறுவோம். இந்த உலகிற்கு நம் வாழ்க்கையால் சான்று பகர்வோம். இயேசுவை நம் வார்த்தையால் அல்ல, நம் வாழ்க்கையால் அறிவித்து இறைபுகழ் பாட, இறை மகிமை வளர்ந்தோங்கச் செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.